ராஜி ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே குமார் நிற்கிறாரு. நின்ன உடனே நில்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நீ எங்கே போகிற? டியூஷனுக்கு போறியா? டியூஷன் எடுத்து தான் அந்த பணத்தில் நீ படிக்கணுமா? நீ வீட்டுக்கே வந்துரு. உனக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணம் நடந்தது. வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை ஏற்றுக்கிறாங்க, வா வீட்டுக்கு அப்படின்னு குமார் கூப்பிடுறாரு. அப்போ சொல்கிறாங்க ராஜி, இல்லை அரசிக்கு வந்து பிடிக்காம தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் கதிர் அப்படி கிடையாது. என்னை தாங்குன்னு தாங்குறாரு. என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. என்னால் அவர் விட்டுட்டு வரவே முடியாது. அதனால் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே குமார் சொல்கிறாரு, என்ன ராஜி இப்படி பேசுகிற? ஆமாம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கதிர் என் மேலே உயிரியை வச்சுருக்காரு. இந்த கல்யாணம் வேணால் ஏதாவது நடந்திருக்கலாம் தெரியாமல். ஆனால் அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எதுவுமே பேசவே இல்லை. குமார் அப்படியே அமைதியாக இருக்கார். அரசு எப்படி இருக்கா அப்படின்னு குமார் கேட்குறாரு. ஏன் கேட்குற? இல்லை, நான் ஒன்றும் சும்மா தான் கேட்டேன், ஒன்றும் நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு குமார் சொல்கிறாரு. அரசி நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து அப்படியே வராங்க. எதுக்காக குமார் வந்துட்டு அரசியை பற்றி கேட்குறாரு? ஒன்றுமே புரியலையே.